வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 டெட்லி சீன்ஸ் சீசன் 1 எபிசோட் 13 டிசிப்ளின் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸுக்கு முன்னாடி நான் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருப்போம். அது எல்லாத்தையுமே வேணால் உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோஸை நீங்கள் எல்லாருமே அந்த பிளேலிஸ்ட்டில் தேடலாம். ஸோ இந்த வீடியோட பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளவளன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோட கிரெடிட் சீன்ஸ் எல்லாமே காட்டிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ மெலிதாஸை பார்த்தீங்கன்னா அந்த காடஸ் ஆம்பர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோனுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் அடைச்சதுக்கப்புறம் வெரோனிக்கா செத்து போயிடுறாங்க. ஸோ அவ்வளோதான், இனிமேல் ஒன்று காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த காடஸ் ஆம்பரையுமே உடச்சிட்டு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாப்புல. ஸோ அதோட தான் போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம மெலிதாஸ் இங்கே என்ட்ரி கொடுக்குறாப்புல. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இந்த ப்ரெசன்ஸ் என்ன மூச்சு விட முடியாமல் பண்ணிகிட்டு இருக்குது, ஏதோ ஒரு பெரிய டீமன் வெளியே வந்து கட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெரிக்கோ சொல்லிகிட்டே இருக்கும்போதே அதே சமயத்தில் இங்கே யாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குயில பேசிகிட்டு இருக்கும்போதே அடுத்த செகண்டோட கையை தன்னோட ஸ்வாட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் கட் பண்ணி எடுத்துட்டான். என்னாச்சு, நான் கண்ணாமூடி கணக்கிறக்குள்ள இவன் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு குயில அந்த இடத்துல கத்திட்டே இருக்கிறா. ஜெரிக்கோவுக்கு புரிஞ்சிருச்சு, ஐயோ இங்கே ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் குயிலாவை இப்படியே காப்பாற்றுறதுக்காக அவள் ஒரு ஆர்ப் மாதிரி வச்சிருக்கிறா, அதாவது இன்கன்டேஷன் ஆப்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு இது பவர்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி ஸ்பெல் மாதிரி போடுறா இவ்வளோ சுற்றியுமே. ஸோ குயிலாவோட கை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒட்டிச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம சண்டை போடுறது நமக்கு நல்லதில்லை, நம்ம இங்கேருந்து எப்படியே தப்பிச்சு போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜெரிக்கோ. நீங்கள் என்ன இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லை, உங்கள் முன்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியுமில்ல, உங்கள் முன்னாடி இருக்கிறது ஒரு பெரிய டீமன், அவங்க கிட்ட மோதினீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே செத்துருவீங்க. பைதவே என்ன நீங்கள் ரெண்டு பேருமே ஹீல் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பேன் நின்றுட்டு இருக்கிறா. என்னன்னு பார்த்தா இவங்க ரெக்கவரி ஸ்பெல் போடும்போது அந்த வட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவனுமே வந்து பூந்துக்கிட்டு இவனுமே அவனை ரெக்கவரி பண்ணிட்டான். சரி, நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்கன்டேஷன் ஆப்ஷன் நிறைய வச்சிருக்கீங்களா இருக்குது, எனக்கு இது யூஸ் படும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா குயிலக்கிட்ட இருந்து திருடிட்டான். கேப்டன் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் தடுக்க போகும்போது கேப்டன் பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டாக வெட்டிட்டு வெறி எடுத்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அடிக்க போயிட்டு இருக்காங்க. ஐயோ என்னது மெலிதாஸா, இது எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹாக் வந்துட்டான். ஹாக் என்னாச்சு, நம்ம மெலிதாஸா அது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கே தெரியல, அது மட்டும் அவன் பார்க்குறக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் எலிசபெத் பேசிகிட்டு இருக்குது. மெலிதாஸ் இங்கே எலிசபெத் கிட்ட வந்த அடுத்த செகண்ட் அந்த இடம் பூரா அப்படியே பள்ளமாகுது. ஸோ மெலிதாஸ் எலிசபெத் கிட்ட பார்த்துட்டு இவ உயிரோட தர அப்படின்னு தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் தன்னோட சின்மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த கருப்பு கடலில் இருக்கிற தழும்புகள் அது எல்லாமே இவனுக்கு ஒரு ரக்க மாதிரி அப்படி கிரியேட் ஆகுது. அவன் பார்த்தீங்கன்னா ஒரே பறவை அப்படி பறந்து போயிட்டான் அந்த மெலிதாஸ். அதே சீனில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்பிராமியும் கிங்கி காட்டிட்டு இருக்கிறாங்க. நீ இந்த ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரியெல்லாம் எனக்கு கொல்லவே முடியாது, ஏன்னா நான் உன்னை அடிக்கிறதுலேயே தாண்டி போயிட்டாங்க, மேலே யார வராங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்பிராம் மேலே பார்த்துட்டே இருக்கும்போது வானத்தை பொழந்துக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேறு லெவல் என்ட்ரி கொடுக்குறாப்புல. ஒரு வழியாக 7 டெட்லி சீன்ஸோட கேப்டன் பிராத் ஆஃப் த டிராகனோட சின்ன வச்சிருக்கிற மெலிதாஸோட சக்தி இனிமேல் தான் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்பிராம் பேசிகிட்டே இருக்கும்போது மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குத்து விடுறான். இருந்தாலுமே ஹெல்பிராம்க்கு எதுவுமே ஆகலை. ஸோ மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரோபோட் மாதிரி இந்த இடத்துல வேறு லெவலில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஸோ இருந்தாலுமே ஹெல்பிராம் விட்டுருவானா, இவன் ஒரு சக்தி வாய்ந்த ஹோலிக் நைட் ஆச்சு. அவன் பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் அப்படியே புரட்டி எடுத்துகிட்டு இருக்க அங்கே இருக்கிற மலையில் எல்லாத்தையுமே பேத்துட்டு மெலிதாஸ் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறான். நீ இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ எந்த அளவுக்கு உன்னோட செல்ஃப் கான்ஷியஸ் ஏற்கிறியோ அந்த அளவுக்கு தான் உன்னோட இந்த சின்மார்க் வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உன்னை புரட்டி எடுக்கிறதா எனக்கான முதல் வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்பிராம் அந்த இடத்துல பேசிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட ஃபைனல் அட்டாக் பண்ணுறதுக்காக தயாராகிட்டாங்க. ஸோ மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்வாட் மாதிரி தன்னோட சின்மார்க் மாதிரியே அப்படி கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஹெல்பிராமே திருப்பி அடிக்கிறதுக்காக தயாராகிட்டே இருக்கிறான். ஸோ இருந்தாலுமே மெலிதாஸோட பெரிய கத்தி மூலமாக ஹெல்பிராமால் எதுவுமே பண்ண முடியல. இருந்தாலுமே ஹெல்பிராம் வந்து தப்பிச்சு போயிட்டா. இப்போ ஒன்று ஒரேடி அடிக்கிறான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போன மெலிதாஸை இவன் வந்து பறந்து போய் தன்னோட ஸ்வாட் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரேடி அடிக்கிறான். அப்புறம் தான் ஹெல்பிராமுக்கே புரிஞ்சிருக்குது, நான் என் சுயநலத்தையும் மீறி உனக்கு நான் இப்படி அடிச்சிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நீ ரெண்டு துண்டாக போயிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெல்பிராம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அடி வாங்கின மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரும்பி ஒன்றா எந்திரிக்கிறா. என்னன்னு பார்த்தா இவனோட சின்மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மெலிதாஸை பாதுகாக்குது. ஸோ எந்த இடத்துல ஹெல்பிராம் அடிச்சோன்னா அந்த இடத்துல இந்த சின்மார்க் வந்து நம்ம மெலிதாஸ் வந்து பாதுகாக்குது. ஓ, இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கூட ஆக்டிவேட் ஆகுமா அப்படின்னு அப்போ இப்போ நான் இன்னொரு பவர் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்பிராம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பெல் மாதிரி போடுறான். ஸோ பறந்து போய்கிட்டு இருக்க மெலிதாஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா எய்ம் வச்சு அடிச்சிட்டான். அடிவாங்கின மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா சுயநினைவு இல்லாமல் அப்படி தரையில் வந்து தொப்புன்னு விழுந்துட்டான். இருந்தாலுமே அவன் டக்குன்னு எந்திரிச்சிட்டான். சரி, இன்னொரு தடவை நான் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்பிராம் நோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது மெலிதாஸுக்கு செம கோவம் வந்துருச்சு. அவனோட சின்மார்க் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கையிலையுமே ஒரு பெரிய மான்ஸ்டர் கை மாதிரி அப்படி விரிஞ்சிருச்சு. சீன் கட் பண்ணால் டிஎன்ஏ அந்த இடத்துல பள்ளத்தில் விழுந்ததை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கே ஹாசர்கிட்ட இன்னொரு ஹோலிக் நைட் வந்திருப்பான். நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்டே இருக்கிற, உனக்கெல்லாம் அறிவு கொஞ்சமாவது இருக்குதா இல்லையா, அவள் ஒருத்தியை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணான், ஆனால் நீ எதுக்காக அவளை போய் இப்படி அட்டாக் பண்ண, உண்மையை சொல்லு, நீ நிஜமாலுமே ஹோலிக் நைட் தானா, ஏன்னா ஒரு சாதாரண மக்களை காப்பாற்ற வேண்டியதை நம்மளோட கடமை, நீ வந்து ஒரு சாதாரண மக்கள் செத்தாலுமே பரவாயில்ல, நீ உனக்கு கொல்ல வேண்டியதை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறிய, நீ எல்லாம் ஒரு ராட்சசனாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் டப்புன்னு ஏதோ சத்தம் கேட்குது, நிலமே அதிருது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஹாக்கோட அம்மா
அதாவது இவங்களோட பார் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ டியானோட ட்ரெஸ் அந்த பள்ளத்துக்குள்ளே போட்டுருச்சு. ஸோ சீன் கட் பண்ணால் மறுபடியும் நம்ம இங்கே ஹெல்பிராமுக்கும் இங்கே லியோதாஸ்க்கும் நடக்கிற சண்டையை காட்டியிருக்கிறாங்க. 2 பேருமே வேறு லெவலில் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதே சமயத்தில் மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்பிராம் போட்டு பொழன்னு பொழந்துட்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட சின்ன அட்டாக்கே பார்த்தீங்கன்னா ஹெல்பிராம் அசால்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறான். உனக்கு என் சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? என் சக்தி என்னோட ஃப்ரெண்டு பேன் மாதிரி தான். என்ன உன் ஃப்ரெண்டு கேவலமாக அடுத்தவங்களோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் திருடுவான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. என்னோட ஆலிஸ் எல்லாருமே சேர்ந்து எனக்காக அவங்களோட பவர் எனக்கு கொடுப்பாங்க. அந்த பவர் தான் எனக்கு இப்போ சக்தியாக மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் மெலியோதாஸோட நெஞ்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு குத்து விடுறாப்புல. ஸோ மெலியோதாஸுக்கு ஏகப்பட்ட ரத்த காயமாயிருச்சு. இப்போ படுறான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டு இந்த இடத்துல மெலியோதாஸ் கெத்த நின்றுட்டு இருக்கிறா. என்னன்னு பார்த்தா அவனோட சின்மார்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. போக போக தன்னோட உடம்பு முழுக்கவே பார்த்தீங்கன்னா அந்த சின்மார்க்கு ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னு சரி அவன் இன்னும் ரொம்ப சக்தி வந்து ஆகிட்டு நினைக்கிறேன். நான் என்னோட சக்தி உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்சன் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் பவர் மூலமாக ஹெல்பிராமுக்கு சக்தி கொடுத்துட்ருக்கிறான். வாவ், ஹென்ட்ரிக்சனோட சக்தி உண்மையிலேயே ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி சக்தி நான் எந்த அளவுக்குமே உணர்ந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸுக்கு ஒரு அடி முரட்டுத்தனமாக கொடுத்துட்டு மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா பறந்து போய் கீழே விழுந்துட்டாப்ல. ஸோ மெலியோதாஸோட ஸ்வாடுமே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த மெலியோதாஸை பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரே அடியாக நான் அடிச்சு போடுறேன் இல்லையா மட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்பிராம் பேசிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸோட ஸ்வாடை கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னு இதை நம்ம மெலியோதாஸோட கதை முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கு எலிசபெத் எல்லாமே சோகமாக இருக்கும்போது எனக்கு இந்த வேலையில் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த உண்டிகோல் மாதிரி இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் போயிட்டு இருக்கிறான் ஹோலி நைட்டு. அண்ட் அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பண்ணியாட்டம் வந்திருக்குது. ஸோ ஹாக்கோட அம்மா தான் வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் மெலியோதாஸ் செத்துறப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது மெலியோதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கத்திட்டே இருக்கும்போது கத்தாத, தயவு செஞ்சு நம்ம இங்கேருந்து போயிடலாம், அவங்களால ஓட முடியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேன் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறான். பேன் நான் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக பார்த்ததே இல்லை. அப்படின்னா இந்த ஹோலிக் நெட்லாம் ரொம்பவே சக்தி வாய்ந்தவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் நினச்சிட்டு இருக்கிறான். எதுவுமே பேசாமல் டக்குன்னு வேகமாக ஓடுங்க, இங்கே இருக்கிறது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெரசாக ஓடிட்டு இருக்கிறாங்க. ஓட அந்த இடத்துல கிரியாம் ஒரு வெரோனிகாவை பிடிச்சிட்டு இருக்கிறான். 2 பேரும் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, முதல்ல எங்கள் அக்காவை தூக்கிட்டு வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கத்திட்டே இருக்கிறான். அண்ட் அதெல்லாமே பார்க்காம பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஓடிட்டாங்க. அதே சமயத்தில் மெலியோதாஸை கொல்ல போன ஹெல்பிராம் பார்த்தீங்கன்னா யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா சேக்ரெட் ட்ரெஷர், அதாவது இந்த கிடியான் சுத்தியில் பார்த்தீங்கன்னா யாரோ எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா டியானே திரும்ப வந்துட்டா. கேப்டன், உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமுட்டிருக்கிற மெலியோதாஸ் கிட்ட இங்கே டியான் பேசிட்டே இருக்கிறா. ஐயோ செல்லக்குட்டி, உன் கேப்டனை பண்ணது நான் தான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேரும் பேசுறத கொஞ்சம் முட்டுக்கட்டை போட்டா, ஏன்னா உன் கேப்டன் அடிச்சது நான் தான், நீ என்ன வந்து அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்பிராம் பேசிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன் கேப்டனோட நான் ரொம்பவே சக்திசாலி, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தௌலத்தாக பேசிட்டே இருக்கிறான். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் கேப்டன் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈடியானை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விசுக்குன்னு அப்படியே அந்த சுத்தியில் எடுத்து வீசிட்டே இருக்கிறா. ஹெல்பிராம் அதை வந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிறான். இப்போ ஏற்பட்ட சுத்தியெல்லாம் என்ன சீக்கிரமாகவே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பஞ்சிலாம் பேசிட்டே இருக்கும்போது என் கேப்டனையை அடிச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தரையில் ஒரு ரெடி அடிக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்சன் சொல்கிறாப்ல. ஆனால் எதுக்காக நம்ம எல்லாருமே இப்போ பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹெல்பிராம் சொல்லிட்டு இருக்கும்போது பின் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்சன் சொல்கிறாப்ல. சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாருமே தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க. ஸோ கீடியனை அடித்த அதிர்வு மூலமாக அந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்து மேலே அப்படியே பொழந்து போய்கிட்டு இருக்குது. ஹோலிக் நைட் தப்பிச்சு போன டிராகன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாறை மூலமாக அடிபட்டு அப்படியே நசுங்கி செத்து போச்சு. அண்ட் அதோடவே இல்லாமல் கேப்டனை அடிக்கிறீங்க வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டு இருக்கிற அந்த பாறையை பார்த்தீங்கன்னா கீடியன் வச்சு ஒரு ரெடி அடிக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய பாறை பார்த்தீங்கன்னா டப்புன்னு கீழே வந்து விழுகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 7 டெட்லி சின்ஸோட பவரை எடுத்து கட்டுறதுக்காக தான் இந்த சேக்ரெட் ட்ரெஷர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலிக்கு நினச்சிட்டே இருக்கிறான். பார்த்தியா, நான் ஏற்கனவே சொன்னல இது ரொம்பவே ஆபத்தான விஷயம், அதனால தான் நாம் இங்கேருந்து ஓட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் சொல்லிட்டே இருக்கிறான். மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் எந்திரிச்சிக்கிட்டான். கேப்டன் ஒரு வழியாக எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டியானை கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது மெலியோதாஸ் நீங்கள் என்ன உயிரோட இருக்கீங்களா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு லைட்டாக மெலியோதாஸ் தூக்கிட்டே இருக்கிறான். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் உயிரோட திரும்பி வந்தது, நான் ரொம்பவே பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் அங்கே பேசிகிட்டே இருக்கிறா. பரவாயில்ல எலிசபெத், நானும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், நீ தயவு செஞ்சு ஜட்டி போட மறந்துட்டியாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பம்மை அமுக்கி பார்த்துட்டு இருக்கிறான். கேப்டன் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டியானா அந்த இடத்துல கத்திட்டே இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிங் உனக்கு என்னாச்சு, உனக்கு நல்லா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டியானா கிங் பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறா. பரவாயில்ல, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேனு கிங் எல்லாருமே கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் இங்கே கிரியாமோர் காட்டிட்டு இருக்கிறாங்க. கிரியாமோர் உனக்கு எதுவுமே ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்டுகிட்டே இருக்கும்போது நான் ஒரு மோசமான ஹோலிக் நைட், வெரோனிகா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கடைசியாக எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க, அதை கூட காப்பாற்ற முடியாத ஒரு கோழை ஆகிட்டேன் நான், இனிமேல் நான் இந்த ஹோலிக் நைட்டாக இருக்கிறது தகுதியே இல்லாதவ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் கூட ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் எடுத்துக்கிறேன், எங்கள் அக்காவை அந்த கடற்கரை ஓரமாக புதைச்சிரு, ஏன்னா சின்ன வயசுல எங்களுக்கு நிறையா அந்த இடத்துல நினைவுகள் இருக்குது, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், இந்த ஹோலிக் நைட்டில் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டு ஒரு நிம்மதியான ராஜ்யத்தை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எலிசபெத் பேசிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு இவ்வளோ சக்தி வந்தவங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிரியாமோர் சொல்லிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பாறைக்கு பின்னாடி
பின்னாடி ஏதோ ஒரு சாண்ட் மேஜிக் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா ஹாசர் தான் அந்த இடத்துல வந்திருப்பான். இங்கே ஃப்ளாஷ்பேக் கட்டியிருக்கிறாங்க. என்ன நான் இந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருப்பேன் நீ நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டியான் அந்த இடத்துல ஹாசர் கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க. பைதவே நீ அந்த வயசானவரை தூக்கிட்டு போயிரு, ஏன்னா இந்த இடத்துல பெரிய பிரளயமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி டியான் சொல்லிட்டு இருக்கிறா. இப்போ நீ போக போறியா இல்லை நீ என்னை கைது பண்ணுறது உனக்கு முழு வேலையாக இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உனக்கு கைதெல்லாம் பண்ணல, நீ உடம்ப பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாசர் இங்கேருந்து சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த வயசானவரை தூக்கிட்டு கிளம்பிட்டான். ஸோ கிரியமரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக வெரோனிக்காவை தூக்கிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்துக்கு போய்கிட்டே இருக்கிறான். அப்படின்னு சரி மெலியதாஸ் என்னை மனுஷருங்க, நிஜமாலுமே உங்களோட ஸ்வாடை வேறு தூக்கிட்டு போயிட்டானே, இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும், உங்களுக்கு அது இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்டுகிட்டே இருக்கிறா. ஆமாம் எனக்கு அது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலுமே பரவாயில்ல, நீ நல்லா இருக்கிறீல்ல, நீ நல்லா இருந்தால் போதும் எலிசபெத், எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் அங்கே சொல்லிகிட்டே இருக்கிறான். இதை கேட்ட எலிசபெத்துக்கு அப்படியே முகமெல்லாம் செவந்து போச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டே நானும் தானே அடிபட்டுருக்கிறேன், எனக்கெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்கே பாரு எங்கேயோ பனிக்கறி வறுக்கிறாங்களாட்டு இருக்குது, நல்லா வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பாறைக்கு பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஜெரிக்காவையும் குயிலாவையும் காப்பாற்றிட்டு இங்கே ஹெல்ப்ரம் வந்து ஒரு வழியை தப்பிச்சு வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஹென்ரிக்சன் சொன்ன மாதிரி நான் ஒரு செகண்ட் லேட்டாக தப்பிச்சு போயிருந்தேன்னா நானும் அந்த இடத்துல செத்துருப்பேன். இருந்தாலுமே எனக்கு தேவையான விஷயம் கிடச்சிருச்சு. ஸோ அந்த டீமன் கிளானை அன்லாக் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற எட்டர்னல் டார்க்னஸை தொடக்கிறதுக்காக தான் இந்த ஸ்குவாட் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்ரம் சொல்லிட்டே இருக்கிறான். ஸோ பிரிட்டானிய நகரத்தோட அழிவு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வரத்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்ரம் பேசிகிட்டே இருக்கிறான். கேஸில் கில் தண்டரோ ஹாசர் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அப்படின்னா கிரியமோரு வெரோனிகா 2 பேர் செத்துட்டாங்களா, இது எப்படி நீங்கள் மார்கரெட்டா கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாசர் திட்டிகிட்டே இருக்கிறான். கவலைப்படாத பிரின்சஸ் மார்கரெட்டா கிட்ட இதை நான் சொல்லிக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கடா. அது மட்டும் இல்லாமல் ஹென்ரிக்சனோட ஆளுங்க நியூ ஜென்ரேஷன் இருக்கிற ஆளுங்க எல்லாருமே ரொம்ப வித்தியாசமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அந்த நியூ ஜென்ரேஷனை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஊரில் இருக்கிற மக்களை வலுக்க டைமே கூட்டிகிட்டு வந்து இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் கெஞ்சிகிட்டே இருக்கும்போது உனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா நாங்கள் சொல்கிறத கேட்குறத உன்னோட விதி, நீயுமே இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே புது ஆளுங்க, அவங்க எல்லாருமே நியூ ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் இந்த ராஜ்யத்தில் பாதி பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா ஹோலிக்னேட்டோட ஆட்சி இனிமேல் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கில் தண்டர் பேசிகிட்டே இருக்கிறான். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வெடிஞ்சிருச்சு. ஸோ காட்டுக்குள்ளே குடியிருக்கிற நம்ம டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்க காட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. ஹாக்கு ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாட்ட வந்துட்டு இருக்குது. ஸோ அவள் காட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எலிசபெத் நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறா, தன்னோட அக்கா பற்றி நினச்சிட்டு இருக்கிறா. ஸோ தன்னோட அக்கா சின்ன வயசில் எல்லாம் ஒன்றா இருந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கிற அக்கா, நான் எப்போல்லாம் சோகமாக இருக்கிறனோ அப்போல்லாம் நீ தானே பாதுகாத்துருக்கிறேன், நான் உனக்கு வாக்கு கொடுக்குறக்கா, ஏன்னா நீ நானும் சந்தோஷமாக இருந்த மாதிரி நம்ம ராஜ்யத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எலிசபெத் பேசிகிட்டே இருக்கும்போது ஆமாம் நம்ம காம்ரேட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டியான் சொல்லிட்டு இருக்கிறா. என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ நானா இப்போ ஒரு காம்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் டியானுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பேனுக்கு இங்கே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கிங் அட்டாக் பண்ணுறதால ஏதோ குழந்தைய பிடிச்சி அடிக்கிற மாதிரி இருக்குது. கிங் நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, என்ன உன்னோட வெறியோட தாக்கு, என்னை நீ இப்போ கொள்ளணும், அந்த வெறியோட அப்படியே எனக்கு போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேன் பேசிகிட்டே இருக்கிறான். எதுக்காக நீ இந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருக்கிறேன் எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு கிங் பேசிகிட்டே இருக்கும்போது ஏன்னா இந்த ராஜ்யத்தை ஹோலிக் நைட் கிட்ட இருந்து காப்பாற்றுறது என்னோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். நீ நல்லா வரா மாதிரியா, என்னால் சத்தியமாக நம்ப முடியல, இருந்தாலுமே நீ சும்மா பண்ணி தரையா, நீ சும்மாலாம் பண்ணி தர மாட்டே, ஏதாவது ஆசைப்படுவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிகிட்டே இருக்கிறான். நீ சொல்கிறது சரிதான், நான் வந்து இந்த ஹோலிக் நைட்டை விடுவிக்கிறது மூலமாக நான் சும்மா ஒன்றும் செய்ய மாட்டேன், எனக்கு அவங்க ஹார்ன் ஆஃப் செரனஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை எனக்கு தந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் பேசிகிட்டே இருக்கிறான். என்னடா பேசிகிட்டு இருக்கிற நீ, அந்த ஹார்ன் ஆஃப் செரனஸ்ங்கிறது காடஸ் கிளான் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களே, அதை நீ எதுக்காக எடுக்கிற அப்படிங்கிறாங்க. உனக்கு இன்னுமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். ஓ அப்படின்னா நீ இலையை நம்ம திரும்ப வர வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி நான் இலையை திரும்ப வர வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் இந்த இடத்துல டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரி நானே உன்னை அக்செப்ட் பண்ணி தான் ஆக மாட்டிருக்குது எலின்னு அப்படின்னு சொல்லிட்டு கிங் நினச்சிட்டு இருக்கிறான். நீ கேப்டன் பற்றியெல்லாம் கவலைப்படாத, அந்த அளவு ஒரு ராட்சசன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிகிட்டே இருக்கும்போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மனுஷனை பற்றி தப்பாக பேசுவேன், நிஜமாலுமே நம்மளோட டீம் கேப்டன்ரா, அவர் டீமனாகவே இருக்கட்டுமே, ஐயா பெண்ணை அவர் ஒன்றும் நீ சொல்கிற மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் டீமன் கிடையாது, அந்த டீமனுக்குலாம் இருக்கிற டீமன் எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா, அவரோட சக்தியை வச்சுக்கிட்டு நீ ஒன்றும் அவரை டீமன் சொல்லாத, நான் என்ன மனுஷனாக மதிச்ச 2 பேர் யார் தெரியுமா, உன்னை நம்மளோட டீம் கேப்டன் அதுக்கப்புறம் உன்னோட தங்கச்சி இலைன்னு, அதுக்காக தான் நான் அவங்க 2 பேருக்குமே சேர்ந்து போராடிட்டு இருக்கிறேன், என்னை முழுமையாக மதித்து எனக்காக எல்லா விஷயத்தையும் செஞ்ச 2 பேர் இலைன் அப்புறம் கேப்டன், அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பேன் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே நம்மளோட கேப்டன் மெலியதாஸை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் மறுபடியுமே அந்த ஸ்வாடை போய் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அடடா இந்த பூ ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னா சரி இதை நான் தூக்கி போட வேண்டிய வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை உடச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பவராட்ட போடுற. ஸோ அந்த குச்சி வச்சுக்கிட்டு அந்த மலை பார்த்தீங்கன்னா 2ஆக புழக்குது. இவனுக்கு முன்னாடி இந்த பிரிட்டானிய தலைநகரத்தில் போர் பல வருஷம் நடந்துட்டு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷமாக இதே போர் தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலியதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ அவனோட டீமேட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரை முடிவு கொண்டு வரதுக்கான நேரம் வந்துருச்சு, இந்த போரை நான் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு
கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியோஸ் அந்த இடத்துல பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ சீன் கட் பண்ணால் அந்த இடத்துல மறுபடியுமே கிளான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ கிளானில் பிரிசன் இருக்கும்ல, அதாவது ஜெயில் இருக்கும்ல, அந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா இங்கே கில்தண்டர் உள்ளே போய்கிட்டே இருக்கிறான். என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல பிரின்சஸ் மார்கரெட்டா வெரோனிக்காவும் கிரியாமோரும் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யார்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறான். என்ன பார்த்தா பிரின்சஸ் மார்கரெட்டாவை ஜெயிலில் போட்டு வச்சிருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அந்த மாதிரி விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மாதிரி கூச்சமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மார்கரெட்டா சொல்லிகிட்டே இருக்கிறான். என்னை மன்னிச்சிருங்க, இருந்தாலுமே நான் சொல்லித்தான் ஆகணும், நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் சொல்லிட்டே இருக்கிறான். நிஜமாலுமே நான் மட்டும் விடுவிச்சு அவங்க எல்லாருமே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்கரெட்டா பேசிகிட்டே இருக்கிறா. என்னை மன்னிச்சிருங்க, இருந்தாலுமே உங்களோட வெறுப்பை முழுமையாக என் மேலே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில்தண்டர் மார்கரெட்டாவோட கையை பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கப்பட்டதே. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 7 Deadly Sins எபிசோடுக்கு எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு வியூஸ் கொடுத்துட்ருக்கிறீங்க. எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை இதே மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா கூடிய விரைவில் நான் எல்லா எபிசோடையுமே போட்டு முடிச்சிருவேன். அண்ட் ப்ளீச்சுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். 100x100 சீசன் 3 ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, நான் உங்களை புது எபிசோட சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.